தமிழ்நாட்டில் மருத்துவ கலந்தாய்வுக்கான தேதிகள் வந்து இப்போ வெளியாயிருக்கு. அதாவது தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்து ஆல் இந்தியா கோட்டாலையும் பங்கேற்கலாம், பிளஸ் நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாலையும் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கவுன்சிலிங்ல பங்கேற்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா கோட்டாவுக்கான தேதிகளை வந்து நம்மளுடைய எம்சிசி வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஆகஸ்ட் 14ஆம் தேதியிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல் இந்தியா கோட்டாவுக்கான கவுன்சிலிங் வந்து தொடங்க போகுது. இதை பார்த்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து ஆகஸ்ட் 21ஆம் தேதியிலிருந்து ஸ்டேட் கோட்டாவுக்கான கவுன்சிலிங்கை வந்து நாங்கள் நடத்த போறோம்னு நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பா டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் தான் இதை நடத்துறாங்க. இவங்களாம் அந்த தேதிகளை வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. எல்லாருமே ஆவலுடன் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா வந்து இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மார்க் கட் ஆஃப் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப அதிகமான மார்க் எடுத்திருக்கனால உங்களுக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு குழப்பம் வந்து எல்லாருக்குமே இருந்துகிட்டு இருக்கு. இதுல நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டால நடத்த போற கவுன்சிலிங்ல நிறைய மாணவர்கள் பங்கேற்பாங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டால எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு கிடைச்சிடணும். அதுக்கப்புறம் 7.5 மாணவர்களும் இந்த நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டால வந்து பங்கேற்பாங்க. அதனால இந்த தேதிகளை பத்தி உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நானும் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜேஸ். அதாவது மருத்துவ கலந்தாய்வு என்பது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் இந்தியா கோட்டாவுடைய தேதிகள் வெளியானாதான் நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நடத்த முடியும் அந்த கோட்டாவுக்கான கவுன்சிலிங்க. ஏன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் இந்தியா கோட்டால 1வது ரவுண்டு நடக்கும், இந்த பக்கம் நம்மளுடைய ஸ்டேட் கோட்டால 1வது ரவுண்டு நடத்துவாங்க. அங்க நடக்க தான் இதை நடத்த முடியும். ஏன் சொல்றேன்னா, அங்க வந்து ஆல் இந்தியா கோட்டால நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ்ல ஒரு 15% இடங்கள் வந்து அங்க போகுது. மிச்ச 85% ஸ்டேட் கோட்டால தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எடுக்க முடியும். பெரும்பாலான மாணவர்களுடைய மிகப்பெரிய ஆசை ஸ்டேட் கோட்டால போறதுக்கு தான் இருப்பீங்க. ஏன்னா மெடிக்கல் நம்மளுடைய கவர்மெண்ட் காலேஜ்ல சீட்டு கிடைச்சிரும்ல, அந்த ஆசையோட இருப்பீங்க. அதாவது அவங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில பார்க்கும்போது எம்சிசி என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? அதாவது உங்களுக்கு வந்து நம்மளுடைய எம்சிசி சொல்லியிருக்கிறது ஆகஸ்ட் 14ஆம் தேதியிலிருந்து நாங்க வந்து ஆல் இந்தியா கோட்டாவுக்கான கவுன்சிலிங் நடத்த போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஏகப்பட்ட பஞ்சாயத்துக்கு அப்புறம் நீட்டு பிரச்சனை, அது பிரச்சனை, இங்க ஊழல், அது இதுன்னு இருந்ததுக்கு அப்புறம் இப்ப கடைசியா அந்த தேதி வெளியாயிருச்சு. இப்ப ஆல் இந்தியா கோட்டால அவங்க ஆகஸ்ட் 14ஆம் தேதி ஆரம்பிக்கிறாங்கன்னா, அதே சேம் டைம் நம்மளுடைய கவர்மெண்ட், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இதை வந்து டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் தான் நடத்துறாங்க நம்ம தமிழ்நாட்டுல மெடிக்கல் கவுன்சிலிங்க. அதன் அடிப்படையில பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இங்க 3 ரவுண்டுக்கான தேதிகளை வந்து சன் நியூஸ்ல வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அதன் அடிப்படையில பார்க்கும்போது இங்க 3 சுற்றுகளா வந்து பாத்தீங்கன்னா நடத்த போறோம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா மாநில இடஒதுக்கீடு, இதுல ஸ்டேட் கோட்டால உங்களுக்கே தெரியும் 85% தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்மளுடைய மெடிக்கல் கவுன்சிலிங் 85% இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட் கோட்டால வருது. அதுல பாத்தீங்கன்னா முதல் ரவுண்டு கவுன்சிலிங் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஆகஸ்ட் 21ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 29ஆம் தேதி வரைக்கும் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதே சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் கட்ட கலந்தாய்வு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து செப்டம்பர் 11ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாய்ப்பு இருக்குல்ல, இதுதான் நடக்க போகுது, நடைபெறுகிறதுன்னு அவங்க வெளிப்படையா அறிவிச்சுட்டாங்க. அதே சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய 3வது ரவுண்டு கவுன்சிலிங் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரைக்கும் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு அவங்க சன் நியூஸ்ல கொடுத்திருக்காங்க. இதற்கான வெளிப்படையான தேதிகளுடைய முழு விவரங்களும் வந்து பாத்தீங்கன்னா டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் அந்த வெப்சைட்ல உங்களுக்கு வெளியிட வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நீங்க எல்லாருமே வந்து மார்க் நேரம் எடுத்திருக்கோம், நமக்கு சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட இருந்தீங்கன்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன்ல இருந்து உங்களுக்கு அப்ளை பண்ண சொல்லுவாங்க. உங்களை அப்ளை பண்ண சொல்லுவாங்க. நீங்க எல்லாருமே அப்ளை பண்ணுவீங்க. டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன்ல போயிட்டு இந்த மருத்துவ கலந்தாய்வுக்கு அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அனைவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுப்பாங்க. ரேங்க் லிஸ்ட் வந்து நம்மளுடைய மாநில இடஒதுக்கீடுக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட் கொடுப்பாங்க. யாருடைய பெயர், நீங்க வந்து ஆல் இந்தியா கோட்டால எத்தனாவது பிளேஸ்ல இருக்கீங்களோ அது வந்து பாத்தீங்கன்னா வேற. இங்க தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க தமிழ்நாடு லெவல்ல பார்க்கும்போது தமிழ்நாட்டுல எந்த இடத்துல முன்னாடி இருக்கீங்க, உங்களுடைய கம்யூனிட்டி அடிப்படையில் எந்த இடத்துல இருக்கீங்க, அதன் அடிப்படையில தான் இங்க இடங்கள் வந்து ஒதுக்கப்படுது. குறிப்பா பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், இப்ப உங்களுக்கே தெரியும் 36 மெடிக்கல் காலேஜ் வந்து கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு 3 பிரைவேட் யூனிவர்சிட்டி வந்து இருக்கு. இது இல்லாம 21 பிரைவேட் காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சோ இதற்கான இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கு. ஆனா வந்து நம்ம வந்து எப்படி இருந்தாலும் நம்மளுடைய ஆசை வந்து எப்படியாவது ஒரு அரசு கல்லூரிக்குள்ள போகணும் தான் நமக்கு எல்லாருக்குமே ஆசை. சோ அதனால மாணவர்கள் வந்து ரொம்பவே ஆர்வத்தோட இருக்கீங்கல்ல, உங்க எல்லாருக்குமே வந்து இடங்கள் கிடைப்பதற்கு அந்த ஒரு ரவுண்டு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நாள் நடக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 21ஆம் தேதி நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்ல முதல் ரவுண்டு நடத்துறாங்கன்னா அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு கிட்ட நடக்குது. அங்க போய் நீங்க 15% இடஒதுக்கீடுல வர்ற சீட்டை அங்கேயும் போய் எடுக்கலாம். அதுக்காக தான் ஆல் இந்தியா கோட்டாவை முன்னாடியே நடத்துறாங்க.
நீங்க ஆல் இந்தியா கோட்டால பங்கேற்று பார்த்தா அங்க வந்து உங்களுக்கு ஒருவேளை சீட்டு கிடைச்சிச்சுன்னா அங்க எடுத்துக்கிட்டு அப்புறம் மறுபடியும் இங்க வரலாம். ஸோ இங்கேயும் வரலாம், அங்கேயும் போகலாம், உங்களுடைய விருப்பம் தான். ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம்னா அந்த 15% வருது பாத்தீங்களா, நம்மளுடைய மெடிக்கல் காலேஜ்லாம் இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 15% வந்து அவங்களுக்கு போகுது பாத்தீங்களா ஆல் இந்தியா கோட்டால. அந்த 15% நம்ம மாணவர்களே போய் நிரப்பணுங்கிறது தான் நம்மளுடைய ஆசை. அங்க எடுத்துட்டாங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு வாய்ப்புகள் வந்து கூடுதலா கிடைக்கும். ஏன்னா அந்த சீட்டை எடுக்கும் போது மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாணவர்கள் இந்த தமிழ்நாடு இடஒதுக்கீடு அடிப்படையில கொஞ்சம் அதிகமான மாணவர்களுக்கு இடம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எப்படி இருந்தாலும் இந்த வாட்டி கட் ஆஃப் வந்து ரொம்ப உயர்ந்து போச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஸ்டேட் கோட்டால வந்து அந்த 85%, 7.5% இடஒதுக்கீடு மாணவர்கள் வருவாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கட் ஆஃப் ரொம்ப குறைமான்னு கேட்டீங்கன்னா 7.5லயே இந்த வருஷம் வந்து ரொம்ப அதிகமான மாணவர்கள் 500க்கு மேலதான் எடுத்திருக்காங்க. அதனால நமக்கு எதா இருந்தாலும் நம்ம இப்ப போய் நம்ம குழம்பிக்கிட்டு இருக்க தேவையில்ல. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தெளிவா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா எல்லாரும் பங்கேற்பதற்கான ஒரு ரேங்க் லிஸ்ட் கொடுப்பாங்க. 7.5க்கு தனியா ஒரு ரேங்க் லிஸ்ட் கொடுப்பாங்க. 7.5ல எத்தனை மாணவர்கள் வர்றாங்க, எவ்வளவு பேர் வந்து முன்னிலையில இருக்கிறாங்க, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவுன்சிலிங்ல பங்கேற்கலாம். சோ உங்களுக்கு அப்பதான் வந்து தெரியும். இந்த 7.5 பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அந்த ரேங்க் லிஸ்ட்டை பார்த்தாதான் உங்களுக்கு என்ன மாதிரி எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். அதனால எல்லாரும் ரொம்ப ஆவலுடன் வெயிட் பண்ணுங்க. அதை நம்மளுடைய டிஎன் மெடிக்கல் செலக்ஷன்ல வந்து அந்த அப்ளை பண்ண சொல்லுவாங்க. அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ரேங்க் லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரியா? அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த மெடிக்கல் கவுன்சிலிங் விரைவில் ஆரம்பமாகிறது என்று சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய்.